இல்ல முதல்ல இந்திய நாட்டுல இன்றைக்கு நடைபெறக்கூடிய நாடாளுமன்றத்துல இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவகாரத்துல இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் எங்க இருக்கிறார், எங்கு சென்று விட்டார்? இந்த கேள்வியை முதல்ல இந்திய குடிமகனாக இந்திய நாட்டு பிரஜையாக நாம் எல்லாம் எழுப்ப வேண்டும். காரணம், ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகல்காமுடைய தாக்குதலின் போது 26 பேர் நேரடியாக நம்மளுடைய இந்திய சொந்தங்கள் எல்லாம் இறந்து விட்டனர். அது குறித்து இன்றைக்கு பேசுவதற்கு கூட இன்னைக்கு இந்திய நாட்டு பிரதமருக்கு நேரம் இல்லையா? இல்ல இந்திய நாட்டு பிரதமர் இந்திய நாடாளுமன்றத்தை தன் கோவில் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு கோவிலில் சிறப்பு அதிகாரம் சிறப்பு பூஜை நடக்கிற நேரத்துல எங்கு சென்று விட்டார் என்ற கேள்விதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்திய நாட்டு பிரதமர் இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த விவாதத்தில் நடைபெறாதவாறு ஏன் இதை தள்ளி வைக்க வேண்டும், ஏன் புறக்கணிக்க வேண்டும்? இதான் முதல் பார்வையாக காங்கிரஸ் மட்டும் இல்லாம இந்திய குடிமக்கள் 140 கோடி மக்களும் இந்திய மக்கள் எல்லாம் கேள்வியாக கேட்கிறோம். காரணம், இன்றைக்கு 2014 இருந்து பாஜகவிற்கு 2025 வரைக்கும் 11 ஆண்டு காலத்துல 10 தாக்குதலுக்கு மேல, பாகிஸ்தான் தொடர்ந்து உரி தாக்குதல், பகல்காம் தாக்குதல், புல்வாமா உங்களுக்கு எல்லாம் தெரியும், 49-60 வீரர்களை நாம் எல்லாம் இறந்தோம், இந்திய ராணுவ வீரர்களை போன்ற இது மாதிரி தொடர்ந்து பாகிஸ்தான் இது மாதிரி தாக்குதல் எல்லாம் நடைபெற்ற வண்ணம் இருக்கும்போது, இது குறித்து விவாதம் நடக்கும்போது இந்திய நாட்டு பிரதமர் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். ஏன் வெளி சென்று விட்டார்? நேற்று வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சேரும் கங்கை கொண்ட சோழபுரத்துல இன்னைக்கு ராஜராஜ சோழனுக்கான தேவையெல்லாம் சிலைகள் எல்லாம் நிறுவ இருக்கிறோம்னு பேசிட்டு இருந்த இந்த பிரதமர் திடீரென்று மாயமாகி விட்டார். எங்கு சென்று விட்டார்? இந்த கேள்வியை கேட்கும் போது ஒரு விஷயம், நேற்று ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த உரையை தொடக்கும் போது சொன்னாரு, மதத்தை கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தரையும் கொண்டனர் அப்படின்னு சொன்னார். இதுதான் அவங்களுடைய முதல் பார்வை. துவக்கத்திலே ஏதோ என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அடிப்படை வாதமாக மதத்தின் பேர்ல தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னு முதல் வாதத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வைத்தார். அமித்ஷா இந்த வார்த்தையை இன்னைக்கு சொல்றாரு. அதுதான் நான் என்ன கேட்கிறேன், இந்திய நாட்டு பிரதமர் இந்த நேரத்தில் இதை விட அத்தியாய கடமையாக உங்களுக்கு என்ன இருக்கிறது? இந்திய நாட்டுடைய இந்திய குடிமக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்ட நேரத்துல கூட நீங்கள் பதிலளிக்கவில்லை என்றால் வேறு எதற்குங்க நீங்க இந்திய நாட்டு பிரதமர்? உங்களுக்கு எதுக்கு மக்கள் வாக்களிச்சு